கோலாலம்பூர் அனைத்துலக விமான நிலையம் வழியாக வெளிநாட்டினர்களை கடத்திய கும்பலுடன் தொடர்புடைய ஊழல் விசாரணையில் சிக்கியதாக கூறப்படும் குடிநுழைவுத்துறை அதிகாரி ஒருவரை மலேசிய ஊழல் தடுப்பு ஆணையம் தேடி வருகிறது. ஊழல் தடுப்பு ஆணையத்தின் அதிரடி நடவடிக்கையின் போது பல அமலாக்க அதிகாரிகள் உட்பட 12 நபர்கள் கைது செய்யப்பட்ட நிலையில் குறிப்பிட்ட அந்த அதிகாரி மட்டும் தப்பித்து ஓட்டம் பிடித்தான். சம்பந்தப்பட்ட அதிகாரி உயர் பதவியில் இல்லை என்றாலும் விமான நிலையத்தில் மற்ற பணியாளர்கள் மீது அவருக்கு குறிப்பிடத்தக்க செல்வாக்கு இருந்துள்ளதாக மலேசிய ஊழல் தடுப்பு ஆணையர் தான் ஸ்ரீ அசாம்பாக்கி கூறினார். இதனிடையே விசாரணையில் தற்போது சிக்கியுள்ள குடிநுழைவுத்துறை அதிகாரிகளுக்கு சொந்தமான சொகுசு வாகனங்கள் கைப்பற்றப்பட்டுள்ளன. கடந்த ஆகஸ்ட் 29ஆம் தேதி அன்று KLIA வழியாக வெளிநாட்டினரை நாட்டிற்கு கடத்தும் கும்பலுடன் ஈடுபட்டதாக சந்தேகிக்கப்படும் இதர 46 அமலாக்க அதிகாரிகளுக்கும் சம்மன் அனுப்பப்பட்டுள்ளது. முறையான ஆய்வு இல்லாமல் குறிப்பிட்ட கவுண்டர்கள் வழி வெளிநாட்டினரை அனுமதிக்கின்ற கவுண்டர் செட்டிங் மூலம் இந்த மோசடிகள் நடைபெற்று வந்துள்ளன. மலேசிய ஊழல் தடுப்பு ஆணையத்தின் விசாரணையில் இந்த அதிகாரிகள் லஞ்சம் மற்றும் பிற முகவர்களுடன் கூட்டு சேர்ந்து வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் நுழைவதற்கும் முறையான ஆவணங்கள் இன்றி சட்டவிரோதமாக வேலை செய்வதற்கும் உதவியது தெரிய வந்துள்ளது. 10 ஃபெஸ்டிவல்ஸ், 100க்கும் அதிகமான ஆர்டிஸ்ட், 200க்கும் அதிகமான பூத்கள், கலர்ஸ் ஆஃப் இந்தியா, விஜய் டிவி பிரம்மாண்டத்தின் உச்சம், வேர்ல்ட் கிளாஸ் தீபாவளி ஃபெஸ்டிவல் அண்ட் ட்ரேட் எக்ஸ்போ, டிராபிகானா கார்டன்ஸ் மால், கன்வென்ஷன் சென்டர், கோத்தராமன் சர PGL 11 லிருந்து 16 செப்டம்பர் வரை.